சொந்த வீட்லயே நரகத்தை மட்டும் பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் சித்தியோட கொடுமையால அல்லாடி போன ஒரு அப்பாவி மனசுக்கு இந்த புகுந்த வீடு புது நம்பிக்கைய கொடுத்துச்சு. கல்யாணத்துல ரொம்ப களைச்சு போயிருந்த அனாமிகாவோட முகம் பார்த்ததுமே தெரிஞ்சுது. அத கவனிச்ச அவளோட மாமியார் சாரதா அவகிட்ட மெதுவா வந்தாங்க. அம்மா அனாமிகா, கல்யாணத்தாலையும் பயணத்தாலையும் ரொம்ப களைச்சு போயிருக்க. கண்ணை கூட சரியா திறக்க முடியல பாருமா. போயே உன் ரூம்ல நல்லா தூங்கு. ஐயோ இல்ல அத்தை, வீட்ல நிறைய வேலை இருக்குல்ல. கிச்சனை பெருக்கி சுத்தம் படுத்தணும், அதுக்கப்புறம் பாத்திரத்தை தேய்ச்சி சமைக்கணும் இல்லையா. நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் படுத்துக்கிறேன் அத்தை. என்னம்மா இது, நம்ம வீட்ல அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு வேலைக்காரி இருக்கா. நீ இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் பத்தி யோசிக்கவே யோசிக்காத. மெதுவா போய் நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. அப்படின்னா நம்ம வீட்ல சமைக்கிறதுக்கு கூட ஆள் இருக்காங்களா அத்தை? சமையல வேலைக்காரங்க செஞ்சா எப்படிமா நல்லா இருக்கும். சமையலுங்கிறது நம்ம கையால அன்போட செய்யணும், அப்பதான் அதோட ருசி இருக்கும். அதனால சமையலுக்கு மட்டும் எனக்கு ஆள் வேணான்னுட்டேன். சமையல் வேலைய நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாம போயே உன் பெட்ரூம்ல உட்காந்துக்கோ. அனாமிகா மெதுவா தன்னோட பெட்ரூமுக்கு போய் உட்கார்ந்தா. சாரதா காட்டுற இந்த அன்பை பார்த்து அவ மனசு ரொம்ப கரைஞ்சு போச்சு. தன்னோட வீட்ல தன்னோட சித்தி எப்ப பார்த்தாலும் நரகத்தையே காமிச்ச விஷயங்கள் அவளோட நினைவுக்கு ஒவ்வொன்னா வந்துச்சு. கடவுளே, என்ன வித்தியாசம்! நான் எங்க வீட்ல இருக்கும்போது பயங்கரமான ஜுரம் வந்தாலும் உடம்பெல்லாம் நெருப்பா கொதிச்சாலும் கொஞ்ச நேரம் போய் உட்காரலானா சித்தி வந்து பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிரு. ஒரு நாள் ஜுரம் வந்துச்சுன்னா யாரும் சாக மாட்டாங்க, சோம்பேறித்தனத்துக்கு சாக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க கொஞ்சம் களைப்பா இருந்தாலே என் மாமியார் என்கிட்ட வந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்க. அனாமிகா இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சாரதா ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. அம்மா அனாமிகா, இந்த ஜூஸை குடி. இந்த ஜூஸை குடிச்சேன்னா களைப்பு அப்படியே போயிடும், கொஞ்சம் சக்தி வந்த மாதிரியும் இருக்கும். ரொம்ப நன்றி அத்தை, என் மேல நீங்க இவ்ளோ அன்பு காட்டுறது சந்தோஷமா இருக்கு. என்னம்மா அனாமிகா, உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாமே? ஏதாவது கஷ்டமா இருந்தா சொல்லுமா, நம்ம ஃபேமிலி டாக்டரை வீட்டுக்கு வர வச்சு பாக்குறேன். ஐயோ இல்ல மாமா, இல்ல. இதுக்கே டாக்டர் எல்லாம் எதுக்கு? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். தயவு செஞ்சு டாக்டர் எல்லாம் கூப்பிட வேண்டாம் மாமா. அப்ப ரமேஷும் வேகமா வெளியே இருந்து ரூம்குள்ள வந்தான். அனாமிகா, என்னாச்சு? ஏதோ உடம்பு டயர்டா இருக்காமே. கார் ரெடியா இருக்கு, ஹாஸ்பிடல் போலாமா? இங்க பாருடா ரமேஷா, நான் டாக்டரை வீட்டுக்கே கூப்பிடுறேன்னு மருமக வேண்டான்னு சொல்லிட்டா. நீயாவது அவளுக்கு கொஞ்சம் சொல்லு. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ரூம்ல இருந்து சத்தமா பேச்சு வெளிப்பட்டதால பக்கத்து ரூம்ல இருந்த சுரேஷ், அருண் கூட மெதுவா ரமேஷோட பெட்ரூம்க்கு வந்தாங்க. எல்லாரும் அங்க இருக்கறத பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்னாச்சுப்பா? என்னாச்சுமா? எல்லாரும் இங்க இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? அண்ணி ஏன் இவ்ளோ டயர்டா இருக்காங்க? என்னாச்சு அண்ணி? உங்க அன்னிக்கு கொஞ்சம் டயர்டா இருக்காண்டா, அதான் எல்லாரும் இங்க வந்து தைரியம் சொல்றோம். அப்படியா? அப்படின்னா நான் இப்பவே போய் குளுக்கோஸ் வாட்டர் எடுத்துட்டு வரேன். அண்ணி, குளுக்கோஸ் வாட்டர் குடிச்சா டயர்ட்னஸ் அப்படியே போயிடும். அனாமிகாவுக்கு இவங்க எல்லாரோட அன்பு திடீர்னு மூச்சு முட்டுற மாதிரி இருந்தது. வேண்டாம் வேண்டாம் சுரேஷ், நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. அத்தை இப்பதானே ஜூஸ் கொடுத்தாங்க, அத குடிச்சா எனக்கு எல்லாம் சரியாயிடும். சரி சரி, எல்லாரும் இங்க இருந்து இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டாம். எல்லாரும் வெளியில வாங்க, கொஞ்ச நேரம் அனாமிகா ரெஸ்ட் எடுக்கட்டும். சாரதா, பிரசாத், ரமேஷ் மத்த 2 பேரும் கூட ரூமை விட்டு வெளியில வந்துட்டாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அனாமிகா கண்ணீர் விட ஆரம்பிச்சான். ஆனா அந்த கண்ணீர் கவலையால வந்தது இல்ல, ஆனந்த கண்ணீர். தன்னோட வாழ்க்கையில எவ்ளோ கஷ்டங்களை அனுபவிச்ச அனாமிகாவுக்கு இன்னைக்கு இவ்ளோ அன்பு உள்ளங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா அவளோட பிறந்த வீட்ல நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே கல்யாண மண்டபத்தோட டெக்கரேஷன் பண்ணவங்க, போட்டோகிராஃபர், சமையலுக்கு பொருட்கள் கொடுத்தவங்கன்னு சொல்லி லைனா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. சுதாகரையா, கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, எங்களுக்கு சேர வேண்டியதை காலகாலத்துல சேர்க்கணும்ல. போட்டோ வீடியோலாம் நல்லபடியா வந்திருக்கு, ஆனா எங்களுக்கு சேர வேண்டிய பாக்கிய கொடுக்கணும்ல. எங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க போயிடுவோம். ஒரு நிமிஷங்க, பணத்தை கொடுக்குறேன். எதுவும் குறை இல்ல இல்லையா? எங்க சைட்ல ஏதாவது லேட்டானா மன்னிச்சிருங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க, பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன இருக்கு, நாங்க கிளம்புறோம். அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் உள்ள இருந்து கீதா ராட்சசி மாதிரி அதிவேகத்தோட வந்தாங்க. அவங்க கண்கள் கோபத்துல கொப்பளிச்சுது. என்னங்க, நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா பண்ணுங்கன்னு. இப்ப பாத்தீங்களா ஒவ்வொருத்தனா வரான். என் பேச்ச கேட்டீங்களா? இந்த செலவெல்லாம் இப்ப நம்ம தலை மேல வந்து விழுந்திருக்கு.
அந்த அனாமிகா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழறதுக்கு அங்க போயிட்டா. இப்போ இந்த கடன் சங்கதி என்ன? இதெல்லாம் யார் அடைக்கிறது? கீதா, கல்யாணம்னா கொஞ்சம் கடன் வாங்குறது சகஜம்தான். நம்ம அனாமிகாவுக்கு அவ்வளோ நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி சம்பந்தம் நமக்கு கிடைக்குமா சொல்லு? அதுக்காக இவ்ளோ கூட கடன் வாங்கலன்னா எப்படி? இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்து தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அந்த பக்கத்து ஊர் வீரையா சீனிவாசனுக்கு இவளை கொடுக்கலான்னு. அப்போ நமக்கு ₹1 செலவு இருந்திருக்காது. கேட்டிங்களா? உங்க பொண்ணை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுன்னு ஆடுனீங்க. இப்ப அதே தலையில கடனும் வந்து விழுந்திருக்கு. என் மானமே போகுது. அப்போ ராகவன் வாசல்ல இருந்து மெதுவா அங்க வந்திருந்தாரு. கீதா, எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? இப்படி எல்லாத்துக்கும் கத்துறது உனக்கு பழக்கமாயிடுச்சு. கல்யாணத்துல நீ செலவா பண்ண, அங்கே இங்கேன்னு சில்லற மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு வந்தவங்களுக்கு சாப்பாடுல குறை, கவனிப்புல குறைன்னு எல்லா குறையும் வச்சு. ஆஹா, இப்ப எல்லா பழியும் என் மேல வந்துருச்சா? நீங்க தான் பெரிய மகாராஜா மாதிரி பக்கத்து ஹோட்டல்ல இருந்து பிரியாணியா வரவழைச்சு போட்டுக்கிட்டு இருந்தீங்களே. ஆமா, உங்ககிட்ட அவ்வளோ பணம் எங்க இருந்து வந்தது? எங்களுக்கு தெரியாம ஒளிய வச்சிருக்கீங்களா? அது என்னோட பென்ஷன் பணம். பல வருஷங்களா நான் சேர்த்து வச்ச பணம் அது. அங்க என் பேத்தி கல்யாணத்துல ஊர்க்காரங்க முன்னாடி நம்ம மானம் போச்சுன்னா பார்த்துட்டு சும்மா இருக்கிறதா? அதுக்குதான் என் பென்ஷன் பணத்தை எல்லாம் செலவு பண்ணி சாப்பாடு வரவழைச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அது எந்த பணமா இருந்தா எனக்கு என்ன? இப்ப இருக்கிற கடனை யார் அடைக்கிறது? அந்த கடனை பத்தி நினைச்சாலே என் தலையெல்லாம் வெடிக்குது. இந்த மாதிரி கன்றாவி எல்லாம் எனக்கு தான் நடக்கும். கீதா சத்தமா கத்திட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம், தம்பி சுதாகர், நீ அந்த கீதா பேசுறத மனசுல வச்சுக்காத. பொண்ணு கல்யாணம் நல்லா நடந்ததுடா. நம்ம அனாமிகா அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இந்த கடனை பத்தி எல்லாம் யோசிக்காதடா. கடவுள் கிருபையால இந்த தடவை நமக்கு அறுவடை நல்லா இருந்ததுன்னா கடனை எல்லாம் ஒரே தடவையில அடைச்சிடலாம்பா. நீ தைரியமா இருப்பா. சரிங்கப்பா, என் பொண்ணு நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். மறுநாள் காலையில அனாமிகா காலையில எழுந்திருச்சு சமையல்லாம் செஞ்சான். வேகமா சமையலை முடிக்கிறதுக்கு கடகடன்னு வேலை பார்த்தா. சாரதா கிச்சன்ல அனாமிகாவை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அடடே, என்னம்மா இது? இவ்ளோ காலையில எழுந்திருச்சு என் கிச்சனுக்கு வந்த? நேத்து தானே ரொம்ப களைப்பா இருக்குன்னு சொன்ன. நீ போய் நல்லா ஓய்வெடுமா, நான் சமைச்சுக்கிறேன். எனக்கு இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை. ராத்திரி ஜூஸ் குடிச்சிட்டு படுத்தேன்ல, எல்லா களைப்பும் போயிடுச்சு. அதான் நானே எல்லாருக்கும் டிஃபன் பண்ணலான்னு வந்தேன். ப்ளீஸ் அத்தை, என்ன சமைக்க விடுங்க. சரிம்மா, உன் இஷ்டம். ஆனா உனக்கு உதவி வேணும்னா சொல்லணும். நான் கூட உனக்கு உதவி பண்ணுவேன். இப்ப வேண்டாம் அத்தை, நீங்க போய் குளிங்க. அனாமிகா டிஃபனை ரெடி பண்ணா. எல்லாரும் டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்திருந்தாங்க. அனாமிகா எல்லாருக்கும் சுட சுட இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாத்தையுமே வச்சா. அம்மா அனாமிகா, இட்லி தோசை பிரமாதமா இருக்கே. சட்னி வாசனைக்கு சொத்தெல்லாம் எழுதி வச்சிரலாம். ஆமாங்க, இட்லி மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டா இருக்கு. அனாமிகா, உன் கை மனம் ரொம்ப நல்லா இருக்கு. அனாமிகா, சாப்பாடு போட்டது போதும். நீ கூட பக்கத்துல வந்து உட்காந்து சாப்பிடு. அனாமிகா சரின்னு சொல்லி உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சா. அது சாப்பிட்டதும், ஐயோ அத்தை, சட்னில உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல? சாரிங்க, நாளையில இருந்து அப்படி பண்ண மாட்டேன். அடடே, இதுக்கு போய் எதுக்குமா மன்னிப்பு கேக்குற? சட்னில கொஞ்சம் உப்பு அதிகமானா என்ன? இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்குல்ல? அதுக்கு முன்னாடி இந்த உப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இட்லி ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிடுமா. ஆமாம்மா, புதுசா சமையல் அறைக்கு வந்திருக்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தவறெல்லாம் நடக்கும். அதுக்கு நீ கவலைப்படாத. இட்லி ரொம்ப நல்லா இருக்கு. அனாமிகா தன்னோட அத்தை மாமா பேசுற விதம், தன்னோட கணவன் காட்டுற அன்பு இதெல்லாம் பார்த்து ஆடி போயிட்டா. போன ஜென்மத்துல பண்ண புண்ணியத்தால தான் இந்த ஜென்மத்துல இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நினைச்சா. கொஞ்ச நேரம் கழிச்சு அனாமிகாவோட ஃபோன் ரிங் ஆச்சு. ஸ்கிரீன்ல அப்பா அப்படின்னு வந்திருந்தது. அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆனா அடுத்த நிமிஷமே கல்யாண மண்டபத்துல அவங்க சித்தி அவளோட காதல வந்து சொன்ன விஷயம் திடீர்னு அவளுக்கு அப்ப ஞாபகம் வந்தது. நடுங்கிக்கிட்டே அனாமிகா அந்த போனை எடுத்தா. ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? தாத்தா நல்லா இருக்காரா? அம்மா, நாங்க நல்லா இருக்கோம். நீ நல்லா இருக்கியா? அங்க எல்லாம் ஓகேவாம்மா? அத்தையும் மாமாவும் உன்னை நல்லா பாத்துக்கறாங்களா? இங்க எல்லாமே நல்லா இருக்குப்பா. மாமியாரும் மாமனாரும் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கறாங்க. என்ன ஒரு வேலை கூட வாங்க மாட்றாங்க. என்ன நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். அனாமிகா பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்துல இருந்து கீதா வந்து சத்தமா பேசுற சத்தம் போன் வழியா கேட்டுச்சு. அது அனாமிகா காதுல விழணுங்கிறதுக்காகவே அவங்க கத்துனாங்க. ஆஹா,
உங்க பொண்ணுக்கு அதுக்குள்ள போனை போட்டு நடந்த எல்லாத்தையும் ஒப்பிக்கிறீங்களே. அங்க அது எந்த கஷ்டமும் படாம ராஜபோகமா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கு. நம்மளோ இங்க கடன்காரங்களுக்கு பதில் சொல்றோம். இந்த கடனை கட்ட பணத்தை அனுப்புன்னு அவகிட்ட சொல்லுங்க. கீதா சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் அனாமிகா மனசு நொறுங்கி போச்சு. கன்னிகாதானம் அன்னைக்கு அவங்க சொன்ன விஷயத்துல கடன் காசை கட்டலன்னா உங்க அப்பாவையும் தாத்தாவையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அதுல இருந்து அவளால மீளவே முடியல. தன்னோட கல்யாண கடனை அடைக்கிறதுக்கு அனாமிகா படுற கஷ்டம் என்ன, அனாமிகா தன்னோட பிறந்த வீட்டு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள போறா, இந்த விஷயத்துக்கெல்லாம் பதில் தெரியணும்னா அடுத்த பாகத்துக்கு காத்துருங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. நாளைக்கு இதனோட அடுத்த பாகத்தை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், see you. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு பெண்ணோட பாத்திரம் ரொம்ப முக்கியத்துவமானது. பெண்களுக்கு பூமி மாதிரி பொறுமை இருக்கு. ஒரு பெண் தன்னோட குடும்பத்துக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம கடுமையா உழைப்பா. வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளையும் அவமானங்களையும் தாங்குறாங்க. தங்களுடைய வாழ்க்கையில வேண்டியது கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு மெழுக மாதிரி உருகுறாங்க. ஆனா குடும்பத்துக்கு மட்டும் வெளிச்சத்தை கொடுக்கறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணோட கதை தான் இது. இது என்னோட கதை இல்ல, என்ன மாதிரி இருக்க உங்க கதை. இல்ல இல்ல, உங்களுக்காக எழுதின உங்க மனசுல நிக்கிற நம்ம எல்லாரோட கதை. அதோ தூரமா தெரியுதுல்ல, அதுதான் வீராபுரங்கிற ஒரு அழகான கிராமம். அதோ அங்க சிரிச்சுட்டே நடந்துகிட்டு இருக்காளே ஒரு பொண்ணு, அது வேற யாரும் இல்லைங்க, நான் தான். என்னோட பேரு அனாமிகா. என்னோட வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்தே இவ்ளோ நிம்மதியா இல்ல. என்னோட அம்மா நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதே பயங்கரமான ஒரு வியாதியால கடவுள்கிட்ட போயிட்டாங்க. அம்மா இல்லாத கவலை என்ன ரொம்ப பாதிச்சது. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ எனக்கு 2 தங்கைகள் பிறந்தாங்க. அவங்க அவனி, அஞ்சலி. அவங்க இப்ப டவுன்ல ஹாஸ்டல்ல இருந்து டிகிரி படிக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எங்க அப்பாவும் எங்க சித்தியும் எங்க இருக்கீங்கன்னு தானே பாக்குறீங்க. அதுவும் அந்த திண்ணையில உட்கார்ந்துருக்காருல்ல, அவர்தான் எங்க அப்பா. பேரு சுதாகர். அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவரு எங்க தாத்தா ராகவன். என் அப்பாக்கு எங்க அம்மானா ரொம்ப பயம், ஆனா நான்னா உயிர். பக்கத்துல இருக்க எங்க தாத்தா ராகவன் மட்டும்தான் எனக்காக எங்க சித்தியை எதிர்த்து சத்தமா பேசுற ஒரே ஒரு ஆளு. இப்போ நான் என் சித்திய காட்டுறேன், இருங்க. அனாமிகா வீடு முழுக்க அவளாவே சுத்தி வந்தா. யாரும் எங்கேயும் இல்லாததுனால மெதுவா வெளியில வந்தா. அப்போ அனாமிகாவோட சித்தி கீதா எதிர்ல வந்தாங்க. என்ன திருடி மாதிரி வீட்டையே சுத்தி சுத்தி வர, ஏதாவது மாயம் பண்ணலான்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி, கிச்சன்ல சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு, பாத்திரத்தெல்லாம் கூட கழுவி எடுத்து வச்சுட்டேன். உங்களை எங்க தேடியும் காணோம், அதான் எங்க போனீங்கன்னு பார்க்க வந்தேன், அவ்வளவுதான் சித்தி. வாஹா, உனக்கு என் மேல அவ்வளோ பாசமா? நான் எங்கேயாவது ஓடிட்டேன்னா என்ன? அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து நீ துவைச்ச என்னோட புடவையில அந்த சாம்பார் கரை அப்படியே இருக்கு. ஒரு வேலை கூட உனக்கு சரியா செய்ய வராதா? நேத்து வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு சித்தி. அந்த இருட்டுல எனக்கு கரை எங்க இருக்குன்னு சரியா தெரியல. அந்த புடவைய மறுபடியும் நான் துவைச்சு தரேன் சித்தி. சரி சரி, எங்கேயாவது ஏதாவது பண்ணு, கிளம்பு. என் கண்ணு முன்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, உன் முகரக்கட்டைய பார்த்தாலே உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வாசல்ல உட்கார்ந்திருந்த ராகவன், சுதாகர் 2 பேரும் எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள வந்தாங்க. அப்பா உட்காருங்கப்பா, குடிக்க தண்ணி கொண்டு வருவா? அதெல்லாம் வேண்டாமா, தண்ணி அப்புறம் குடிக்கிறேன். இன்னைக்கு உன் பிஜி ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது. நீயே வந்துருச்சாமா? என்னன்னு வந்திருக்கு? நீ எப்ப பரீட்சை ரிசல்ட்டை பத்தி சொல்லுவேன்னு யோசிச்சு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறம்மா. ஆமாமா, காலையில இருந்து உங்க அப்பா உன் படிப்பை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கான். கண்டிப்பா உனக்கு நல்ல மார்க் தான் கிடைக்கும். அந்த சரஸ்வதி தாயி உன்ன மாதிரி கஷ்டப்படுற புள்ளைவளை எப்பவும் விடாது. என்னோட செல்ல பேத்தி இந்த ஊர்லயே பெரிய படிப்பு படிச்ச புள்ளையா பேர் எடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. தாத்தா, இப்பதான் என்னோட சிநேகிதி சரண்யா ஃபோன் பண்ணா. ஆன்லைன்ல பார்த்து ரிசல்ட் சொல்றாளா. அத பத்தி யோசிச்சேன்னா எனக்கு கூட ரொம்ப டென்ஷன் ஆகுது தாத்தா. ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு வந்தா? அதெல்லாம் ஒண்ணு வராதுமா. ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு படிச்ச அந்த கடவுள் உன் கஷ்டத்தை வீணாக்க மாட்டாரு. கண்டிப்பா நல்ல மார்க்கோட நீ பாஸ் ஆவ. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நின்னுட்டு இருந்த கீதா, சரியா போச்சு,
இவ பெரிய கலெக்டர் படிப்பு படிச்சுட்டு பரீட்சை எழுதிட்டு வந்திருக்கா. ஒரு எம்ஏக்கே இந்த ஆட்டம் ஆடுறீங்களே. இந்த நாள்லலாம் பாஸ் ஆகுறது ஒரு பெரிய விஷயமா? ஆனாலும் படிச்சு என்ன லாபம்? அடுப்படியில தோசை கரண்டியில தோசை ஊத்துறதானே இவ வேலை. ஏமா கீதா, அந்த வாயிலிருந்து எப்பவும் நல்ல வார்த்தை வராதா? குழந்தை சந்தோஷமா படிப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. ஊக்கப்படுத்த முடியலன்னா சும்மா இருக்கணுமே தவிர இப்படி கோவப்படக்கூடாது. நீ படிக்காததுனால தான் படிப்போட அருமை உனக்கு தெரியல போல. நான் என்ன தப்பா பேசுன மாமா? எனக்கு என்ன படிப்பு அருமை தெரியாதா? ஏன் வயித்துல பிறந்த அவனி அஞ்சலிய நான் படிக்க வைக்கல? அவளுங்க டவுன்ல ஹாஸ்டல்ல உட்காந்து பெரிய படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. அவங்கள பத்தி நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்களா? நீங்க என்னடானா இந்த அனாமிகாவை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. ஆனா ஏன் பொண்ணுங்க உங்களுக்கு எதிரிங்க மாதிரி தெரியுது. வீட்டுக்குள்ள சூழல் அவ்வளவா சரியில்லை. அந்த நேரத்துல வாசல்ல இருந்து அனாமிகா, அனாமிகா எங்க இருக்கடி? சீக்கிரமா வெளியில வாடி, உனக்காக ஒரு குட் நியூஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன். போடிமா போ, உன் சினேகிதி வந்திருக்காளாம். அவளும் அவ குரலும் இன்னும் கொஞ்சம் நல்ல குரல் இருக்கிற ஃப்ரெண்டே உனக்கு கிடைக்கலையா? கழுத கழனிக்கு போற மாதிரி. அனாமிகா வாசலுக்கு வந்தா. என்னாச்சு சரண்யா, ஏன் அப்படி கத்துற? என் சித்தி உன் குரலை கேட்டு ஏதேதோ சொல்லிட்டாங்க, ஏதோ நினைச்சுக்காத. நம்ம பிஜி ஃபைனல் இயர் ரிசல்ட் வந்துருச்சுடி. நீ டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிருக்க. நம்ம காலேஜ்லயே நீ தாண்டி ஃபர்ஸ்டா வந்திருக்க. அனாமிகா நம்ம காலேஜுக்கு நல்ல பேர் எடுத்துட்டான்னு அவளுக்கு கோல்ட் மெடல் கிடைக்கிற அவகாசமும் இருக்குன்னு இப்பதான் நம்ம விஜய் சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு தெரியுமா? அதை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிஜமா சரண்யா? நிஜமா நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேனா? என்னால நம்ப முடியல. நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வேணா போன்ல பாரு. போய் இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்டயும் தாத்தா கிட்டயும் சொல்லு. போடி சீக்கிரமா. அனாமிகா ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள போனா. அப்பா, நான் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிட்டேனா? அது மட்டும் இல்லப்பா, காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேனா? எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லிருக்கம்மா. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. இந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் சுதாகர் பொண்ணு காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்காளான்னு சொல்லும்போது அதை கேட்கணும் போல இருக்கு. நான் தான் முதல்லயே சொன்னல்லடிமா, உன்னோட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும்னு. குடும்பத்துக்கே பேர் எடுத்து கொடுத்துட்ட போமா. உன் சொந்த அம்மா சொர்க்கத்துல இருந்து உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாமா. அதை கேட்டதும் கீதாவுக்கு பயங்கர கோபம் வந்தது. இதுக்கே இவ்ளோ கோலாகலமா? நிறைய பணத்தை கொடுத்து நல்ல காலேஜ்ல சேர்த்தோம்ல, அப்ப பாஸ் பண்ணாம என்ன பண்ணி விடுவாங்களா? இதுல அப்படி பெரிய விஷயம் ஒன்னும் இல்ல. இந்த காலத்துல படிக்கிற எல்லாரும் தான் பாஸ் ஆகுறாங்க. இதுக்கு உங்க எல்லாருக்கும் இந்த பில்டப் அவசியம் தானே? கீதா, ஓ வாய்க்கு ஒரு பூட்டு கிடைக்கலையே. நம்ம அனாமிகா படிப்பை பார்த்து அந்த காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் பாராட்டி இருக்காங்க. அவளோட திறமைய பார்த்து ஃபீஸே இல்லாம படிக்க வச்சாங்க. ₹1 கூட நமக்கு செலவில்ல தெரியுமா? அப்படி இருக்கும்போது நீ எந்த ஃபீஸ போய் கட்டுன? என்னது, அனாமிகா என்ன ஃப்ரீயா படிச்சான்னு சொல்ல வரீங்களா? தினமும் காலேஜுக்கு போயிட்டு வர பஸ் சார்ஜ், எக்ஸாமுக்கெல்லாம் பணம் கட்டணும் இல்லையா? அதெல்லாம் உங்க கண் பார்வைக்கு பணம் இல்லையா? எது விட்டா அவ சுவாசிக்கிற காத்துக்கு கூட பணம் கேப்பா போல இருக்கு. இவளுக்கே நீ இப்படி சொன்னேனா, உன்னோட 2 பொண்ணுங்க அவனி அஞ்சலி இருக்காங்கல்ல, டவுன் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு 1000த்துல பணம் கொடுத்தியே, அதுக்கு என்ன சொல்லுவ? அவங்க ஃபீஸ கட்டுறதுக்கு சுதாகர் கடன் வேற வாங்கினானு, அதுக்கே இவ்ளோ பேசுறியா நீ? பாத்தீங்களா உங்க அப்பா பேசுறத பாருங்க. என் பிள்ளைங்களும் அனாமிகாவும் ஒன்னா? என் பொண்ணுங்க அவனி அஞ்சலி இந்த ஊருக்கே ராணி. அவங்க பெரிய காலேஜ்ல தான் படிக்கணும். உங்களுக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் என் பொண்ணுங்களை ஏதாவது ஒன்னு சொல்றீங்க, அவமானப்படுத்துறீங்க. சுதாகர் கிட்ட மறுபடியும் பயங்கரமான கோபத்துல, என்னங்க இப்படி புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரிதான் பாப்பீங்களா? உங்க அப்பா கிட்ட என் பொண்ணுங்களை பத்தி பேசுறத நிப்பாட்ட சொல்லுங்க, இல்லன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அந்த இடத்த விட்டு கோபமா போயிட்டாங்க. கீதா போனதுக்கு அப்புறம் சுதாகர் மெதுவா அனாமிகா கிட்ட வந்தாரு. ஒரு அப்பாவா தன்னோட பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண முடியலையேங்கிற வேதனை அவருக்குள்ள இருந்தத அவ கவனிச்சா. அவரு பையில இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்தாரு. அம்மா, அனாமிகா, உன் சித்தி சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. உனக்கு தெரியாதா? உன் சித்தியோட மனசை பத்தி தெரியாதா? அவ அவ்வளவுதான், கொஞ்சம் கோபக்காரி. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வாமா. அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் உன் சிநேகிதர்களுக்கும் கொண்டு கொடுப்பேன். அப்பா, ஸ்வீட்ஸ் எதுக்கு? நம்ம குடும்ப நிலைமை தான் நமக்கு தெரியும்ல. இந்த பணத்தை வேற ஏதாவது அவசியத்துக்காக வச்சுக்கோங்க. இல்லம்மா, என் பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா. நான் இத கூட செய்யலன்னா நான்லாம் ஒரு அப்பனா. நீ போய் ஸ்வீட் வாங்கிட்டு வா. சரண்யா, நீ கூட போமா. 2 பேரும் சேர்ந்து நல்ல ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க. சரிங்கப்பா, நான் சரண்யாவோட போய் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரேன்.
அனாமிகா சரண்யா 2 பேரும் சேர்ந்து ரோட்ல நடந்து போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ராகவன் சுதாகர மிகப்பெரிய அதிருப்தியோட பார்த்தாரு. கண்ணா சுதாகரா, என் கண்ணு முன்னாடி நடக்கிற இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியலடா. அவ மட்டும் உயிரோட இருந்திருந்தாள்னா அனாமிகா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பா. அப்பா, என்ன செய்ய சொல்றீங்க? என் நிலைமை தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. என்ன செய்ய சொல்றியா? நீ அந்த கீதாவுக்கு புருஷன், அனாமிகாவுக்கு அப்பன். பாவம், அந்த கீதா அவளை போட்டு வார்த்தையால வதைக்கும் போது அந்த பொண்ணு ஓ முகத்தை பார்த்து எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ஆனா நீ என்னடானா பல்லு செத்தவ மாதிரி வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறிய. வாயை திறந்து ஏதாவது பேசினாதானே அவளுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். நான் என்ன பண்றதுப்பா? ஒரு வார்த்தை அதிகமா பேசினா வீட்டை விட்டு போயிடுவேன் மிரட்டுறா. நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கா. ஊரை கூட்டி என் மானத்தை பஜார்ல விக்கிறா. நல்லபடியா சொல்லலான்னா கேட்க மாட்றா. அன்னைக்கு நான் அவசரப்பட்டு 2வது கல்யாணம் ஏன் பண்ணேன்னு தினமும் நினைச்சு நொந்துக்கிறேன். என்னாலதான் என் பொண்ணு இந்த நரகத்தை அனுபவிக்கிறா. என்ன பண்றதுன்னு எனக்கே புரியலப்பா. உன் கவலை எனக்கு புரியுதுடா. ஆனா மனசாட்சி இருக்கிறவனே இப்படி அமைதியா இருந்தா மனசாட்சி இல்லாதவெல்லாம் தாண்டவம் ஆடுவான். அனாமிகா விஷயத்திலேயாவது நீ தைரியமா இருக்கணும்டா சுதாகர். இல்ல அந்த பொண்ணு வாழ்க்கையே நாசமாயிடும். சுதாகர் நெஞ்ச முழுக்க வேதனையோட தலை குனிஞ்சு வயலுக்கு போய்கிட்டு இருந்தாரு. ராகவன் திண்ணையிலே உட்காந்து எதை பத்தியோ ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அனாமிகா சரண்யா 2 பேரும் சேர்ந்து மார்க்கெட்ல இருக்க ஸ்வீட் ஸ்டாலுக்கு போனாங்க. ஏண்டி அனாமிகா, எத்தனை நாளைக்கு தாண்டி உங்க சித்தியோட கொடுமைய இப்படி தாங்கிக்கிட்டே இருக்கலான்னு இருக்கிற? நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்க, ஆனந்த பாடலனா கூட ஆத்திரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். என்ன பண்றது சரண்யா, எல்லாம் என் தலை எழுத்து. எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காதுல்ல. எங்க அப்பா எனக்காக உயிரையே கொடுக்கறாரு, ஆனா சித்தி முன்னாடி அவர் கூட எதுவுமே பேச மாட்டேங்கிறாரே. அவர் கவலைப்படக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு மௌனமா இருக்க. உன் நல்ல மனசே உனக்கு சாபமா போயிடுச்சு போடி. 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டே கடை வீதிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அனாமிகா ஸ்வீட்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அனாமிகா ஸ்வீட்ஸை வாங்கிக்கிட்டு வந்து தன்னோட சித்தி கையில கொடுத்தா. ஏண்டி, இந்த ஸ்வீட் ஏது? இதுக்கு பணம் ஏது? கீதா, அந்த ஸ்வீட்டை நான் தான் வாங்க சொன்னேன். நம்ம அனாமிகா காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கால, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுக்கணும்னு தான். இவ சாதனைக்கு இவ்ளோ கூட சந்தோஷப்படக்கூடாதா? அவனையும் அஞ்சலியும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. அவங்களுக்கு பழம் வாங்கி கொடுக்க 1 ரூபா கூட உங்க கையில இருக்காது. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து ஸ்வீட் வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் உங்ககிட்ட பணம் வந்துருச்சோ? என் பிள்ளைங்களை விட இவ தான் உங்களுக்கு ரொம்ப பெருசா போயிடுச்சுல்ல? கீதா, அது இல்ல. போதும் உங்க டிராமா நிறுத்துங்க. கீதா ஸ்வீட்ஸ் பாக்ஸ கோபமா கீழே தூக்கி போட்டாங்க. அதனால எல்லா ஸ்வீட்ஸும் தரையில விழுந்துருச்சு. சித்தி, எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஸ்வீட்ஸ் எல்லாம் தரையில விழுந்து நாசமாயிடுச்சு. வாய மூடு, ஒன்னாலதான் இந்த வீட்ல எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல அப்படின்னு காந்தமா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஐயோ, என் தங்க பொண்ணு, என்ன கொடுமை இதெல்லாம். என் செல்ல பொண்ணு, அழாதமா. உன் தலையெழுத்து எப்ப மாறுமோ? உனக்கு கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு போனாதான் உன் தலையெழுத்து மாறும்னு எனக்கு தோணுது. இந்த ராட்சசி கிட்ட இருந்தேன்னா இதே மாதிரி நீ நரகத்தை தான் அனுபவிப்ப. அனாமிகா தன்னோட நிலைமைய நினைச்சு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா.